பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அல்லேலூயா. அப்ப அவருடைய கர்த்தருடைய நாமம் அதிசயம். இதுல என்ன உங்களுக்கு இதுனா, அவருடைய நாமம் அதிசயமான நாமம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் அதிசயமான நாமம். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். அல்லேலூயா. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. இப்போ அதிசயமான நாமம் என்னன்னா, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை நீங்க மறக்க கூடாது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அப்ப அதிசயமான தேவனாகிய கர்த்தரே. அது மட்டும் இல்ல, நியாயாதிபதிகள் 13:8 பாருங்க. அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்துல வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிரகாரம் என்று வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேண்டிக் கொள்ளுகிறான் அந்த மனோவா. ஆண்டவர் அப்ப அந்த தேவ தூதன் வந்து பேசி, ஆண்டவர்னு ஒரு விசை நாங்கள் அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் என்ன செய்யணும்னா, உனக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்ட எத்தனை பிள்ளைகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஞானத்தை அதிசயமான தேவன் இயேசுவிடத்துல கேட்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அதை எப்படி வளர்க்க வேண்டும், அந்த பிள்ளைய எப்படி வளர்த்து நான் உமக்காக நான் வளர்க்கணும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி தேவனிடத்துல கேட்கணும். அல்லேலூயா. அப்ப கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். நமக்கு எத்தனை பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளும் கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். நான் உனக்கு எத்தனை பிள்ளைகளை கொடுத்தினேன், எனக்காக நீ வளர்த்தாயா? அல்லேலூயா. அப்போ மனோவை போல ஆண்டவரிடத்துல நாம கேட்கணும், ஆண்டவரே, எனக்கு நாங்கள் இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்க, கிருபையை தாங்க அப்படி என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். பிள்ளைகளையும் கர்த்தருக்காக வளர்க்க கர்த்தர் கிரியை செய்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரையா. நேற்றுமின்றி மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்த கரத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொற்பாதத்தை தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.